இதை நாம் பார்க்கிற செய்தி, தேவனை நம்முடைய வாழ்க்கையில முதலாவது வைத்தல், நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் தேவனுக்கு கொடுத்தல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான வார்த்தை. நாம் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தமை தேவனுக்கு எல்லாவற்றிலும் முதலிடம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதற்காகவே தேவன் ஆபிரகாமை அழைத்து அவரோடு உடன்படிக்கை வாக்குத்தத்தம் பண்ணி அவனை நான் விதமாக செய்வேன் என்று சொன்னார். ஆனால் ஆபிரகாம் அவருக்கு கீழ்ப்படி நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அந்த உடன்படிக்கையை ஈசாக்கோடு பண்ணினார். ஈசாக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படி நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அடுத்து யாக்கோவோடு அந்த உடன்படிக்கையை பண்ணினார். யாக்கோவும் கர்த்தருக்கும் கர்த்தருடைய உண்மைகளுக்கும் உடன்படிக்கைக்கும் அவருடைய கீழ்ப்படிந்த அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமுமா இருந்ததை நம்ம வேதத்துல தெளிவாக நம்ம பார்க்க முடியும். இங்க பார்க்கும்போது தேவன் யாக்கோவை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னுடைய கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தேவர்களை விலக்கிவிட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று அவர்களோடு யாக்கோபு சொல்லுகிறது நம்ம பார்க்க முடியும். இங்க கர்த்தர் ஆபிரகாம் யாக்கோபுக்கு தரிசனமாகி, நீ உன்னுடைய சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே கர்த்தர் உனக்கு தரிசனமான இடத்துல ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். பலிபீடம் உண்டாக்கு சொல்லும் போதே யாக்கோபுக்கு தெரியும் கர்த்தர் அவரை ஆராதிக்கும்படியாக அழைக்கிறார் என்று. ஏனென்றால் அதை அவன் ஈசாக்கிடத்திலிருந்து கற்றுக்கொண்டான், தாத்தாவாகிய ஆபிரகாமிடத்திலிருந்து கற்றுக்கொண்டான். எங்கு சென்றாலும் கர்த்தர் அவரை ஆராதிக்கிறதை, அவரை தேவனாக எல்லாவற்றையும் வாழ்கிறவராக எல்லா அதிகாரங்களும் வல்லமை உடையவராக நாம் அறிக்கையிட்டு அவருக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை நேரெடுப்பது தேவனுடைய சித்தம் என்பதை அவர் அறிந்திருந்தான், யாக்கோபு அறிந்திருந்தான். அதான் நம்ம இங்க பார்க்கும்போது இந்த அதிகாரத்துல 2 இடத்துல, 1வது வசனம் 7வது வசனம், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்திற்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தரிசனம் வர முடியினால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல்பெத்தேல் என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். இன்னும் ஒரு இடத்துல போகும்போதும் அங்கே பலிபீடத்தை கட்டி கர்த்தர் சொன்னபடி அவன் கர்த்தரை ஆராதித்தான் என்பதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் யாக்கோபிடத்துல சொன்னது, நீ ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொல்லுகிறார்கள். ஆனா யாக்கோபு தன் வீட்டாரோடும் தன் ஜனத்தாரோடும் எல்லா மக்களோடும் யாக்கோபு என்ன சொல்லுகிறான் என்கிறத நம்ம பார்க்கும்போது அங்க நம்ம பார்க்கிறோம், யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட இருந்த அனைவரை நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தேவர்களை விட்டு விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் வேதத்திலே பார்க்கிற தேவன், God is sovereign God. He is a jealous God. அப்படின்னு சொல்லும் போது அவரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்கள் வேற எந்த தேவர்களையும் அந்த எந்த தேவர்களுடைய எந்த விதமான காரியங்களை பின்பற்றுவது அவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆனபடினாலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பு நமக்கு இதுக்கு முன்னால் இருந்த பழைய பழக்கங்கள், விக்கிரகங்களை சார்ந்ததோ சுயத்தை சார்ந்ததோ எப்படிப்பட்ட பழக்கங்கள் இருந்தாலும் அவைகளை விட்டுவிட வேண்டும் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இங்க நம்ம பார்க்கிற அதை யாக்கோபு அறிந்திருந்தா, அதனாலதான் அவன் ஜனங்களிடத்துல உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், தங்களுடைய பரிசுத்தமை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விளக்க வேண்டும், தங்களுடைய வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், தேவனுக்கு முன்பாக தகுதியான பிரியமான வஸ்திரங்களை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்களிடத்தில் சொல்கிறான்.
மாற்றுங்கள் என்று சொல்லி, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போக வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவாதம் செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் சொன்னபடி கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை ஆபத்திலிருந்து விலக்கி என்னை வழி நடத்தின, நான் அறிந்திருக்கிற என்னோடு இருக்கிற என் தேவனுக்கு நான் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். நல்லா பார்க்கணும், கர்த்தர் யாக்கோவோடு பேசினாரு, யாக்கோபு தன் குடும்பத்தோடும் ஜனங்களோடு பேசுகிறாரு. அப்பொழுது அவர்கள், இப்ப ஜனங்களுடைய ரியாக்ஷன், அவங்க என்ன செய்தாங்கன்னு பார்க்கும்போது, அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காவடிகளையும் யாக்கோபிடத்தில் கொண்டு வந்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஜூவல் போடக்கூடாது, கம்மல் போடக்கூடாது, மாலை போடக்கூடாது என்கிற ஒரு உபதேசத்தை வேதத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவர்கள் உபதேசம் பண்ணுகிறாங்க. அவர்கள் அடிப்படையை எடுக்கிற வேத வசனம் இது. பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கிற வசனம் வேற சில பகுதிகள் உண்டு, புதிய ஏற்பாட்டில் சில வசனங்கள் உண்டு. அவர்கள் எடுக்கிற ஒரு வசனம் இது எதென்றால், இங்க நம்ம பார்க்கிறோம் இல்ல, அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தேவர்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதல்ல அவர்கள் இடத்தில் இருந்த அந்நிய தேவர்கள், அடுத்து அவர்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொண்டு வந்தார்கள். முதல்ல பார்க்கணும், கர்த்தர் அவர்களிடத்துல அவருடைய அணிகலன்களே காதல் இருந்த காதணிகளையோ கையணிகளையோ எதையாவது கலத்த வேண்டும் என்று சொன்னாரா? சொல்லல. கர்த்தர் யாரிடத்துல சொன்னாரு? யாக்கோபிடத்துல. என்ன சொன்னாரு? கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ பலிபீடத்தை உண்டாக்கி நீ எனக்கு ஆராதனை பண்ணு மட்டும் தான் சொன்னாரு. யாக்கோபு ஜனங்களிடத்தில் என்ன சொன்னான்? யாக்கோபு அந்த தேவன் விரும்புகிறது என்ன என்பதை அறிந்திருக்கிறபடி அவன் என்ன சொன்னான்? நீங்க உங்களுடைய அந்நிய தேவர்கள் எல்லாம் விலக்கி விட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், ஆராதனைக்கு வருகிற விதத்துல எல்லாவற்றையும் நீங்கள் ஒழுங்கு கொள்ளுங்கள், அந்நிய தேவர்கள் உங்களிடத்துல இருக்குன்னா அது தேவனுக்கு பிரியம் அல்லன்னு சொன்னான். ஆனா ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அந்நிய தேவர்களை விட்டு விடுறாங்க, அவங்களுடைய காதணிகளை என்ன செய்யறாங்க? கலத்தி கொண்டு யாக்கோபிடத்துல கொடுத்தாங்க. அவர் என்ன செய்தார்? எல்லாத்தையும் வந்து கர்வாலி மரத்துக்கு அடியில ஒரு என்ன செய்தார்? அவர் புதைத்து போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இது நம்ம கம்மல் போடக்கூடாது என்கிற அர்த்தமா? அல்லது அது பழைய பாட்டின் காலத்திலே அந்த ஒரு கம்மல் போடக்கூடாதுன்னு சொன்னாரா? கிடையவே கிடையாது. வசனம் நம்ம பார்க்க வேண்டியது, கர்த்தர் அவர்களிடம் போட்டிருந்த எதையும் கலக்க சொல்லல, யாக்கோபு சொல்லல. அதை கலக்கிறது யாரு? ஜனங்கள். யாக்கோபு சொன்னது என்ன? அந்நிய தேவர்களை உங்களை விட்டு அகற்றுங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்று தேவனால் வழிநடத்தப்பட்டால், இனி இஸ்ரவேல் ஜனமாக மாறல் அவர்களுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு நடத்தப்பட்டாலும் அநேக புறஜாதிகளுடைய எல்லா ஜனங்களுடைய பழக்கங்களும் கலாச்சாரங்களும் அவருடைய தெய்வ வழிபாடுகளும் ஆபிரகாமிடத்திலும் இருந்தது. அதை ஆபிரகாம் விட்டுட்டாரு. ஈசாக்கிடத்துல கொஞ்சம் தொட்டிட்டு இருந்தது, பிறகு யாக்கோபிடத்திலும் இருந்தது. யாக்கோவோடு கூட இருந்த மக்கள், வேலைக்காரங்க, அவங்க கூட வச்சிருந்த நிறைய மக்கள், இன்னும் அநேக விக்கிரகங்கள் மற்ற தெய்வங்களை வழிபடுகிறவர்கள் எல்லாம் அவங்க கூட இருந்தாங்க. இது மாத்திரமல்ல, இந்த காதணிகள் என்கிறது அந்த நாட்கள்ல சில தெய்வங்களை, சிலைகளை, விக்கிரகங்களை செய்து காதல போட்டிருந்தாங்க. உதாரணமாக இன்னைக்கு நீங்க என்னை பார்க்கும்போது விக்கிரகங்களை செய்து எங்க போடுவாங்க? டாலரா போடுவாங்க, பல பல விதத்துல இந்த பிளேஸ்ல போடுவாங்க. கம்மல்ல கூட சில பிக்சர் எல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. கம்மல் வாங்க போற இடத்துல நிறைய இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நிறைய ஆட்களுடைய விக்கிரகங்கள் டிசைன்ஸ் நிறைய இதெல்லாம் செய்து வச்சிருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல தெய்வங்களுடைய சிலைகளை, விக்கிரகங்களை சில பொன்னினாலும் இதனாலும் செய்து காதுகள்ல எல்லாம் அணிஞ்சிருக்கிற ஒரு பழக்கம் அவங்களுக்கு என்ன செய்து, அந்த மக்களுக்கு என்ன செய்து இருந்தது.
அப்ப அவங்க என்ன செய்ய, அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே வந்து சில விக்கிரகங்கள் சில விதமான மாடல்களை செய்து கழுத்துல போட்டா அது நமக்கு ஆசீர்வாதம் தரும். குட் லக் ஆப்டிகல்ஸ் உண்டு. இன்னைக்கு கூட நம்ம வந்து சில வந்து இத கையில கட்டி இருந்தா ஆசீர்வாதம் கிடைக்கும், நிறைய பேர் கட்டி இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் மோதிரம் போட்டிருப்பாங்க. சிலர் சொல்றாங்க, சில ஆஸ்ட்ராலஜிஸ்ட், இந்த கலர்ல மோதிரம் போட்டா நீ செல்வந்தன் ஆகுவ, இந்த டிசைன்ல கலர் மோதிரம் போட்டா நீ வந்து முத்து, நீ வந்து மஞ்சள் பச்சை, உன்னுடைய ராசிக்கு இந்த கலர் பொருந்தும், அதனால அந்த கலர்ல நீ செய்து போடு, இப்படி எல்லாம் நிறைய அணிகலன்கள் செய்து போடுறாங்க. இதே காரியத்தை தான் அன்றைக்கும் அந்த நாட்களிலையும் அவர்கள் விக்கிரகங்கள் குட் லக் ஆப்டிகல்ஸ் ஆக அவங்க காதுகளை செய்து போட்டிருந்த சிலைகளாக இருந்த விக்கிரகங்களையும் இப்படி சிலைகளாக செய்து போட்டிருந்த அந்த விக்கிரக கப்பல்களில் குட் லக் ஆப்டிகல்ஸ், அதாவது ஆசீர்வாதம் தரக்கூடிய பொருட்கள் என்று காதில் போட்டிருந்ததெல்லாம் அது தேவனுக்கு பிரியமில்லை என்பது தெரிந்து ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுடைய தேவன் ஆராதிக்க வரும் முன்பாக அவைகளை எல்லாம் கலத்தி என்ன செய்யறாங்க, அங்க யாக்கோபுடத்துல கொடுக்கறாங்க. யாக்கோபு அதை என்ன செய்கிறாரு, கர்வாலி மரத்தைக்குள்ள என்ன செய்கிறாரு, புதைத்து போட்டாருன்னு நம்ம பார்க்கிறோம். இதுக்கும் ஜுவல் போடுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. வேதத்துல எங்குமே ஜுவல் போடக்கூடாதுன்னு வேதத்துல எங்குமே என்ன செய்யல, கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஜுவல் என்பது அவங்க அன்னைக்கு கலத்தி போட்டாங்க. அதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அணிகலன்கள் ஒரு பாரம்பரிய பழக்கமாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த ஜுவல்ல வந்து அதுல தெய்வங்களுடைய செய்து போடுறது, அது இதை இப்படி போட்டா நமக்கு நல்ல பணம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் போடுறது, அதுக்காக வந்து சில ரத்தினக்கல் மோதிரங்கள், சில கலர் இதெல்லாம் போட்டு நிறைய பேர் இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது நீங்களும் செய்தீங்கன்னு சொன்னா அதையெல்லாம் கலத்தி என்ன செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் கலத்தி வாங்கி கொண்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மக்களை ஏமாற்றி. யாக்கோபு கர்வாலி மரத்துக்கு கீழே கொண்டு போயிட்டாரு, இதையும் எடுக்கல. சரி, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளால இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும், அது மிகப்பெரிய தவறு. வேதம் அப்படி சொல்லல. இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு பிறகும் அணிகலன்கள் இயேசு கிறிஸ்துடைய நாட்களிலும் அப்போஸ்தலருடைய காலங்களிலும் எல்லாருக்கும் அணிகலன் அணிகிற பழக்கம் இருந்தது. ஆனால் அதை மேன்மைப்படுத்தக்கூடாது என்று வேதம் சொல்வது மாத்திரமல்ல, யாக்கோபு எழுதின நிருபத்தில் பார்க்கும்போது மிக தெளிவாக அங்கிருந்த விசுவாசிகள், இஸ்ரவேல் சபையில் இருந்த விசுவாசிகள் மோதிரம் கம்மலை செய்தெல்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவர் நிருபத்தில் எழுதுகிறாரு, நல்ல அணிகலன் மோதிரம் பெரிய மோதிரம் எல்லாம் போட்டுட்டு வரவனே நீ என்ன செய்யற, சேர்ல உட்காருன்னு சொல்ற, ஒண்ணு இல்லாத பாவப்பட்டவன் வருவான், அவனை நீ அங்க போய் கீழே உட்காருன்னு சொல்ற, இது சபையில சரியான்னு கேட்கிறாரு. பட்சபாதை என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு சொல்லுறாரு. அப்ப என்ன சொல்லப்படுதாங்க, அவங்க அணிகலன்கள் என்ன செய்திருந்தாங்க, போட்டிருந்தாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உலக பொருட்கள் எதுவுமே நமக்கு தேவனுக்கு மேலாக, தேவனுக்கு கொடுக்கிற இடத்தை அது எடுக்கக்கூடாது. அது அணிகலன் மாத்திரமல்ல, எந்த உலக பொருளாக இருந்தாலும் அதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் அதிலிருந்து யாக்கோபுடைய இந்த காட்டிலிருந்து தேவன் எதை விரும்பவில்லை என்றால், உலக பாரம்பரியத்தில் இருக்கிறது போல நம்ம அணிகலன்கள் போடலாம், தயவு செய்து விக்கிரகங்கள் வைக்காதுங்க. இரண்டாவது, குட் லக் ஆப்டிகல்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் வந்து கிறிஸ்தவங்க எல்லாம் நூல் கட்டி நடக்கிறாங்க. இனி இந்த நூல் கொஞ்ச நாள் கழியத்துல என்னன்னா கோல்டா மாறும். நூல் நனையுது, கஷ்டமா இருக்குது, எல்லாருக்கும் இப்ப காசு இருக்குது, அதை வந்து கோல்டாட்டு செய்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நூல் கட்டுறாங்க. இன்னைக்கு மோதிரங்கள் நிறைய குட் லக் மோதிரங்கள் இருக்குது, ராசியான மோதிரம் இருக்குது. சில ராசியான நம்பரை எல்லாம் இந்த டாலர்லயே மோதிரத்தில அடிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் விசுவாசிக்க என்ன செய்யல, தேவை இல்லை. நம்மை நடத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு பொதுவானவராக இருக்கிற கர்த்தர் அவருடைய உண்மையின்படி நம்மை நடத்துகிறார்.
அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். மற்றபடி ஆண்டவர் இந்த இடத்துலயும் கர்த்தர் இந்த இடத்துல யாக்கோபு இடத்துல நீ உன்னுடைய ஜனங்களை பார்த்து நீ காதுல கிடக்கிறதெல்லாம் கலந்து கொண்டு வான்னு சொல்லல. யாக்கோபும் ஜனங்களிடத்துல என்ன செய்யல சொல்லல. யாக்கோபு என்ன சொன்னாரு? அந்நிய தேவர்களை அகற்றுங்கள் என்று சொன்னார். ஆனா ஜனங்களுக்கு காதுல அந்நிய தேவர் இருக்கிறது தெரியும், அவங்களுக்கு இதுல இருக்கிற அந்நிய தேவர்கள் தெரியும். அவங்க ஜனங்கள் என்ன செய்தாங்க? அதை கொண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் தான் அதை செய்தாங்க. அந்நிய தெய்வங்கள் இல்லாத விக்கிரகங்கள் பதிக்கப்படாத கம்மல்கள் அன்றைக்கு அவங்க எல்லாரும் போட்டிருந்திருக்க வேண்டும். அதை நாம் தெளிவாக இந்த வேத பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், நம்மை நடத்துகிற உண்மை உள்ளவர், நம்மை அவருடைய உண்மையின்படி வாக்குத்தத்தத்தின்படி நடத்துகிறார். கோல்டானாலும் வைரமா இருந்தாலும் எவ்வளவு விலையுறவு பெற்றது கர்த்தருடையது. அதை அவர் உங்களுக்கு நேர்மையாக கொடுத்தால் அதை சந்தோஷமாக உங்களுக்கு எப்படி பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்துங்கள். நீங்க கோல்டு மட்டும் இல்ல, பிரசியஸ் ஸ்டோன்ஸ், ஈவன் டைமண்ட், எது வேணாலும் இங்க அணிகலன்களாக வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கற்றுத் தருகிறதான தகுதி நிலைமையை பொறுத்தது. அது ஆண்டுடைய சித்தம். ஓகே, 10, 11, 12 வசனங்களை ஒரு வாசிப்போம். இங்க யாக்கோபு கர்த்தர் சொன்னபடி பலிபீடத்தை கட்டி அவரை தொழுது கொண்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் யாக்கோபுடத்துல இன்னும் பேசுகிறாரு. கர்த்தர் பேசி சொல்லுகிறாரு. அதான் 9வது சந்ததி யாக்கோபு நான் ஆறாமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, பழைய ஏற்பாட்டு நாட்களில் கர்த்தர் மனித சாயலாக பலமுறை ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு வெளிப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் நியாயப்பிரதி காலத்துல, தீர்க்கதரிசியுடைய காலத்துல வெளிப்பட்டார் என்பதை பார்க்க முடியும். ஆங்கிலத்தில் அதை தியோபனி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தேவன் மனித சாயலாக மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது. God in the form of human being. மனித சாயலாக தேவன் தன்னை பலமுறை வெளிப்படுத்தி இருக்கிறார். சமிதமாக தான் கர்த்தர் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தி அவர் யாக்கோபோடு கர்த்தர் பேசுகிறாரு. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உன் பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். 32வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இந்த இடத்துலதான் யாக்கோபு கர்த்தர் அதிலே தியோபனி மனித சாயலாக கர்த்தர் யாக்கோபு வெளிப்பட்டதையும் அங்கே அவருக்கு நடந்த அந்த போராட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பின்பு அவனிடத்துல உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்கு 2வது முறையாக யாக்கோபு என்கிற பெயரை கர்த்தர் இஸ்ரவேல் என்று அழைக்கிறத நம்ம பார்க்க முடியும். பின்னர் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகள் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். முதலாக சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று கர்த்தர் யாரிடத்துல வெளிப்படுத்தினாரு? I am the Almighty God என்று ஆபிரகாம் இடத்துல ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது அதிகாரத்துல பார்க்கும்போது ஒருவர் ஆதியாகமம் 17:1 5 வரை வாசிப்போம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி
இங்க நீங்க பாருங்க, ஆபிரகாமாக மாறும்போது திரளாத ஜாதிகளுக்கு தகப்பன் என்று, இங்க யாக்கோபுடைய பெயரை இஸ்ரவேலாக மாற்றும் போதும் என்ன சொல்லுகிறார்? நீ பல்கி பெருவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது நம்ம பார்க்க முடியும். 28வது அதிகாரம் 3வது வசனத்தோடு வாசிப்போம். அதிகாரம் 28:3. அங்கே நம்ம பார்க்கிறோம், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டம் ஆகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது, அவனுடைய யாக்கோபு ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது இதே ஆசீர்வாதத்தை அவனுக்கு சொல்லுகிறாரு. அது ஒரு தீர்க்க தரிசனமாக நம்ம பார்க்க முடியும். இங்க அதே சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்போது ஈசாக்கிடத்துல நேரடியாக வெளிப்பட்டு நீ பலுகி பெருகி பெருவாயாக, ஒரு ஜாதியும் யாக்கோபிடத்திலிருந்து, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜாதி இஸ்ரவேல் ஜனம், அது எல்லாரும் மேலானது. அவர்கள் எப்போதுமே தனித்து பிரித்தெடுக்கப்பட்டு பிரித்து பார்க்கப்படுகிறவர்களாக வாக்குத்தத்தங்களிலும் வாழ்விலும் இன்று வரையிலும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது இஸ்ரவேல். ஏனென்றால் நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்து மாம்சத்துல அந்த ஜாதியிலிருந்து வருவது தேவனுக்கு இஷ்டமாக இருந்தது. இன்னும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் சந்ததியில் பிறப்பார்கள் என்று கர்த்தர் யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணி ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்க முடியும். தேவன் பல இடங்களில் நம்ம மனித சாயலாக வெளிப்பட்ட நாட்களில் பேசினவர் இன்றைக்கு அவர் தன்னை பல நிலைமைகளை வெளிப்படுத்தினார். வார்த்தையாக, தீர்க்க தரிசனங்களாக, மனித சாயலாக வெளிப்பட்ட இன்றைக்கு அவருடைய வெளிப்பாடு நிறைவு பண்ணப்பட்டு வேதமாக வார்த்தையாக நம்மோடு கூட இருக்கிறது. அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட அவர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தின் முடிவு வரைந்த நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஒவ்வொருவரோடு அவருடைய நடத்துதலும் அவருடைய ஆளுகை இருக்கிறது. அவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கிறது. யாக்கோவோடு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாக இருக்கிற ஒவ்வொருவரோடும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படினால நாம் நம்முடைய தேவைகளுக்காக நாம் அவரை சார்ந்து விசுவாசம் வைப்பதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தைரியமாய் வாழ்வதற்கும், நம்ம வாழ்க்கையில் வருகிறதான நெருக்கங்களை மேற்கொள்வதற்கும், திடப்படுவதற்கும், தைரியம் கொள்வதற்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் எப்போதும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 16-19 உள்ள வசனங்களை வாசிப்போம். அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றார். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டார். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டார். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு கோத்திர வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டார். இங்க நம்ம பார்க்கும்போது ராகேல் யாக்கோபு மிகவும் நேசித்த அவனுடைய மனைவி, அவனுக்கு வயது முதிர்ந்த நாட்கள்ல அவங்க ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுக்கிறாங்க.
அந்த பிள்ளையை அவங்க பெற்றெடுக்கும் போது அவங்க மிகுந்த வேதனையோடு அந்த பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளையை பெற்றெடுத்த போது அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் அந்த மரணத்துக்கு முன்பாக அந்த பிள்ளைக்கு அவங்க என்னன்னா பெனோனி என்று பெயரிடுறாங்க. பெனோனி என்பதற்கு வேதனையின் மகன் என்று, தான் மிகுந்த வேதனையோடு அந்த பிள்ளையை பெற்றெடுத்தேன் என்று பெனோனி என்று பெயரிட்டு அவங்க மரித்து போறாங்க. ஆனால் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிடுறாங்க. பென்யமீன் என்பதற்கு என் வலது கரத்து மகன் என்று அர்த்தம். சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட். அப்படின்னா எனக்கு துணையா இருக்கக்கூடிய, எனக்கு பலனா இருக்கக்கூடிய, எனக்கு உதவியா இருக்கக்கூடியவன் என்று பென்யமீன் பெயரிடுகிறான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியில அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் என்று நாம் வேதத்துல தெளிவாக பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 31வது அதிகாரம் 1வது வசனத்தோடு ஒரு வாசிப்போம். சாரி, 30 வந்து முதல்ல ராகேல் பிள்ளை இல்லாம இருந்ததை குறித்து நம்ம வேதத்தில் அறிந்திருக்கிறோம். அது அவங்களுக்கு மிகுந்த துக்கமா இருந்தது, மிகுந்த வருத்தமா இருந்தது. யாக்கோபு ராகேலை எவ்வளவுதான் அதிகமா நேசித்தாலும் லேயாளும் அவங்களுடைய தாதியார்களும் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது, அவங்க பிள்ளை பெறாமல் இருக்கும் போது யாக்கோபுன்றத்தில் அவங்க கேட்கிறாங்க, எனக்கு பிள்ளை ஒரு இல்லாவிட்டால் நான் சாகிறேன். அதாவது யார் இதை சொல்லுகிறது? ராகேல் ஆபிரகாமுடைய பேரனுடைய மகனுடைய மனைவி, ஈசாக்கினுடைய மருமகள், யாக்கோபுடைய மனைவி. கர்த்தர் மனித சாயலாக பலமுறை தாத்தாவோடும் தகப்பனோடும் புருஷனோடும் பேசுறது அறிந்தவங்க, உடன்படிக்கை அறிந்தவங்க, வாக்குத்தத்தை அறிந்தவங்க. யார் ஆசீர்வாதங்களுக்கு காரணம், யார் ஒருவருக்கு எதை கொடுக்கிறவர் கொடுப்பார் என்பதை அறிந்திருக்கிறவங்க. ஆனாலும் அவங்க அந்த கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டியத புருஷனிடத்துல கேட்கிறது மாத்திரமல்ல, இல்லைன்னா சாகுங்க. நீங்க பாருங்க, புருஷனா பிள்ளையை கொடுக்கிறது, யாக்கோபா பிள்ளையை கொடுக்கிறது. ராகேல் பிள்ளை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் யாக்கோபு அல்ல, கர்த்தர் அவருடைய கற்பத்தை அடைத்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவங்க யாக்கோபு இடத்துல போய் பிள்ளை கொடுத்தாங்க, இல்லைன்னா நான் என்ன செய்யறேன், சாகுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது கர்த்தர் அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து சாகுறேன். அந்த பிள்ளையை எடுத்து அதை வளர்த்து அதனுடைய சந்தோஷத்தை ராகேல் நினைச்சு முடியல, பார்க்க முடியல. நம்முடைய வாழ்க்கையில தேவனையும் அவனுடைய ஆளுகையையும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அவரே ஊற்று முறையுடனும் காரணமாக இருக்கிறார். நம்ம யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? ஒரு வாசிப்போம். யாக்கோபு 1:14-17. நன்மையான ஈவுகள், நமக்கு தேவையானவைகள், நமக்கு எது வேண்டுமோ
அது கர்த்தர் தருகிறாரு. கர்த்தரிடத்துல கேட்கணும், கர்த்தர் தருவாரு. மற்றபடி நாம் நம்மோடு இருக்கிற யாரையும் துக்கப்படுத்துகிற விதத்துல, வேதனைப்படுகிற விதத்துல எந்த வார்த்தையும் வேற இடத்துல பேசக்கூடாது. சங்கீதம் 121 என்று சொல்லுகிறது, 1 எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மனுஷர் நம்முடைய பலவீனத்தினாலும், நம்முடைய அறிவு குறைவினாலும், பாவ உணர்வினாலும், உலகத்துடைய தாக்கத்தினாலும் அநேக வேளைகளில் நாம் விரும்புகிற காரியம் கிடைப்பதற்கு, நாம் விரும்புகிற காரியம் நடக்கலைன்னா நம்ம கூட இருக்கிறவங்களை துக்கப்படுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறோம், நோகடிக்கிறோம். ராகேல் நான் சாகிறேன், எனக்கு பிள்ளை தான் சாகிறேன் என்று சொல்லும் போது யாக்கோபுக்கு எவ்வளவு துக்கமா இருந்திருக்கிறோம், எவ்வளவு வேதனையா இருந்திருக்கிறோம். நான் எவ்வளவு ஒன்று நேசிக்கிறேன், நான் வேண்டான்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார், துக்கப்பட்டிருப்பார். கர்த்தருக்கும் அது பிரியமானதாக இருக்கவில்லை. அது நம்ம இன்னைக்கு அநேக வேலைகள்ல நமக்கு சில தேவை நடக்கலைன்னா மனைவி புருஷனை திட்டுறது, புருஷன் மனைவியை திட்டுறது, மனுஷன் புருஷன் மனைவி தந்து பிள்ளைகளை திட்டுறது. பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் 2.5 லட்சம் சம்பளம் வாங்குறான், நீ இன்னைக்கு என்கிட்ட காசு தந்திருக்கிறேன், பிள்ளைகளை திட்டுறது. சில காரியங்கள் தாமதம் நடக்கும், சில காரியங்கள் நடக்காது, சில காரியங்கள் எப்படி நம்ம ஆண்டோர் ஏற்றுவிழல நன்மைகளை தருவார் என்று பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கூட இருக்கிறவங்க துக்கப்படுகிற விதத்துல பேசக்கூடாது. நஷ்டங்கள் வந்துட்டா, கஷ்டங்கள் வந்துட்டா, இல்லாதவர்கள் இருக்கும் போது நீங்க தான் காரணம், நீ தான் காரணம், ஒன்னாலதான் இப்படியாச்சு இப்படிங்கிற திட்டுதல்கள் குடும்பத்துக்குள்ளால இருக்கவே கூடாது. நாம் ஆண்டவரை அறிந்த, ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, தேவைகளுக்காக கர்த்தரை பின்பற்ற வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சில நேரங்களில் புருஷனால கொஞ்சம் நஷ்டம் வந்துடும், சில நேரம் மனைவினால கொஞ்சம் நஷ்டம் வந்துடும், கஷ்டம் வந்துடும், சில வேளை பிள்ளைகள்னால நஷ்டம் வந்துடும், கஷ்டம் வந்துடும். அது சந்தோஷமா இருக்காது. ஆனா அதை பொறுமையோடு எடுத்து கர்த்தரிடத்துல போய் ஆறுதல் அடைந்து, தேர்தல் அடைந்து, பொறுத்து கொண்டு, சந்தோஷப்பட்டு, சமாதானம் அடைந்து, எதையுமே நம்ம கொண்டு போறதில்லை, எதையுமே நம்ம எடுத்துட்டு போறதில்லை. அது யார் காரணம், யார் ஆசீர்வாதத்திற்கு நாம் யாருடையவர்கள்? வானத்தையும் பூமியும் படைத்து ஆளுகை செய்கிற கர்த்தர் யாரு? நாம் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் என்ற விசுவாசத்தோடு இழப்புகளை சகிக்க வேண்டும், இல்லாமையை பொறுத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் சில காரியங்களை தடை பண்ணும் போது நம்ம அதை போராடி எதையுமே நம்ம எனக்கு பிடித்தால் வேணும் அப்படின்னு பெற்றுக்கொள்ள கூடாது. பிள்ளைகள், பெற்றோர் சில காரியங்களை நமக்கு தர முடியலன்னா வருத்தப்படாதுங்க. பெற்றோர் அல்ல, கர்த்தர் நமக்கு அனுமதிக்கவில்லை. பொறுமையோடு இருக்க, சமாதானமா இருங்க, இருக்கிறது போதும் என்று எண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க, உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பக்கத்து வீட்டுக்காரங்க பைக் வாங்கி கொடுத்துட்டாங்க, கார் வாங்கி கொடுத்துட்டாங்க, கொடுக்கட்டும், போட்டோம். நமக்கு எப்போ வாங்கணுமோ அப்ப வாங்கலாம். நம்ம ஆண்டவரை பார்த்து வாழ வேண்டியவர்கள், கட்டடத்திலிருந்து நன்மை எதிர்பார்க்க வேண்டியவர்கள். சிலருக்கு சிலது இருக்கட்டும், சந்தோஷம். நமக்கு எது தேவையோ ஆண்டோடத்துல கேட்போம், நம்ம உழைப்போம், கர்த்தர் நமக்கு தருவாரு. சிலருக்கு நல்ல வருமானங்கள் உள்ள குடும்ப தலைவர் இருக்கலாம், சிலருக்கு வருமானம் இல்லாத குடும்ப தலைவர் இருக்கலாம். ஆனா வருமானம் இல்லாத குடும்ப தலைவர்களை வைத்து குடும்பம் நடத்துகிற மனைவிமார் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, திறமையானவங்க, பாராட்டுக்குரியவங்க. வர நாட்கள்ல தைரியமா சொல்லலாம், இல்லாமையிலும் கர்த்தர் என்ன நடத்தினாரு, என்னுடைய பிள்ளைகளை நான் நடத்தினேன் என்று சொல்லலாம். கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். இல்லைன்னு சொன்னா
இந்த பைபிளை வாசிக்கிறதும் கர்த்தர் ஜீவிக்கிற உண்மையுள்ளவர் என்று விசுவாசிக்கிறதும் நமக்காக ஜீவனை தந்த ஆண்டவர் என்பதை ஏற்றுக்கொள்வதும் அதோடு கூட எல்லாவற்றையும் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறது. ஏன் மறந்து விடுகிறோம்? ராகேல் ரொம்ப துக்கம் அடைந்தாங்க, ரொம்ப மனசோர்வு அடைந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் இருக்கிறத விட சாதனை அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க மனக்கசப்பு. எந்த சூழ்நிலையிலும் நீண்ட துக்கங்களுக்கு, மனக்கசப்புகளுக்கு இடம் கொடுக்காதுங்க. அந்த மனக்கசப்புகளை, வேதனைகளை குறிப்பாக நம்மோடு இருக்கிறவர்களோடு, நமக்கு தந்திருக்கிறதான குடும்பத்தோடு அவர்கள் சோர்வடையக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டாம். அது மாம்சம், அது அவிசுவாசம், அது அறியாமை, அது தேவனுக்கு பிரியமில்லாதது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் போராடி பெற்றுக் கொள்ளும் போது அது வேதனையும் அதனுடைய நன்மையை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். வேதனையோடு அதை கிடைக்கும், அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு என்ன செய்தார் இருக்க. ராகேல் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறத நாம் பார்க்க வேண்டும். இதனால் நாம் பார்க்கிற செய்தியில கர்த்தர் நமக்கு எது நன்மையோ அதை நமக்கு செய்கிறவர், நன்மையான ஈவுகளை தருகிறவர். அவர் தம்முடைய கண்மலைகளிலிருந்து நமக்கு தேவைகளை தந்து நம்மை நடத்துகிறவர். இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் கானான் தேசத்தை கொடுத்தார். அந்த கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிறது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன். ஆனால் கானான் தேசத்துல இஸ்ரவேலை எப்ப பாலும் தேனும் ஓடும் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது அவங்க ஓடும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானில் இருந்து விரட்டப்பட்டு போன பிறகு கானான் தேசம் வந்த அந்த நாட்கள்ல வறட்சியான பானை வனமாக, கரடு முரடான பயன்பாடற்ற நிலமாக, பேரல் லேண்டா தான் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க போகும்போது அது எப்படி மாறும்? பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கும். நீங்க இஸ்ரவேலுடைய ஹிஸ்டரி, வரலாறு எடுத்து பாருங்க. நீங்க எப்ப இஸ்ரவேல் பாலும் தேனும் ஓடிச்சு, எப்ப இஸ்ரவேல் செழித்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரம் பெற்று அந்த தேசத்துல போவதற்கு முன்பாக 1947க்கு முன்பாக இஸ்ரவேல் எப்படி இருந்ததுன்னு நீங்க சின்ன கூகுள்ல போய் பாருங்க. வறட்சியான, விவசாயத்திற்கு தகுதியற்ற, ஆள் வாசம் பண்ணுவதற்கு தகுதியற்ற இடமாக இருந்தது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அதை கொடுத்த போது என்ன செய்துட்டு பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான, இன்னும் கல்வியில எல்லாத்திலும் சிறந்த ஜனமாக எல்லாம் மாறிச்சு. சோ நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு வாழும் போது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது, கர்த்தர் மகிமைக்கென்று வாழும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளால் நாம் ஆளப்படும் போது, நாம் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தத்திற்கு உண்மைக்கு ஒழுக்கத்தோடு வாழும் போது அவர் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வேதனையாக அல்லது நெருக்கமாக, இழப்பாக, மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம தாழ்வாக எண்ணப்படுகிறதாக அனுமதிக்கப்பட்டிருந்தால் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமும் சமாதானமும் நிறைவுமான வாழ்க்கையாக மாற்றுவார். மற்றொரு நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை விட்டுவிட்டு நான் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு வாழுவோம். அப்போதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இன்னும் நம்ம இன்னைக்கு பார்த்ததுல கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை நம்மிடத்திலிருந்து விலக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்க வேண்டும். அணிகலன்கள் அணியக்கூடாது என்று வேதத்தில் சொல்லல.
அணிகலன்கள் மனிதர்கள் பண்ட காலத்திலிருந்தே ஆதி காலத்திலிருந்தே அணிகிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரகங்களை, அது பொருளாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய விக்கிரமாகிய விக்கிரகாராதனையாகிய பொருளாசையா இருந்தாலும் சரி, உலகத்தை சார்ந்த எண்ணங்கள், பெருமைகள், பெருமைக்குரிய காரியங்களை நம்மை விட்டு நீக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவன் அதற்கு விரோதமாக பிரியமில்லாதவராக இருக்கிறார். தேவன் நமக்கு எது தேவையோ அதை செய்ய வல்லவராயிருக்கிறார், செய்ய விருப்பமுடையவராயிருக்கிறார், சித்தமுள்ளவராயிருக்கிறார். நாம் அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருந்து நாம் அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்ற நாட்களில் கர்த்தர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள். சிலருக்கு சில சம்பத்தையும் சில செழிப்பான நாட்களை கர்த்தர் கிட்டே கொடுத்திருப்பார். நமக்கு வறட்சியான நாட்களில் வைக்கப்பட்டிருப்போம். எப்படி மழை காலமும் வெயில் காலமும் பனிகாலமும் பெருங்காற்று மாறி மாறி இயற்கையில் வருகிறதோ, அதுபோல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கும் போது நாம் கர்த்தரை சார்ந்து அவரோடு கூட வாழ்வோமையானால் வறட்சியிலும் கடும் புயலிலும் பெருங்காற்றிலும் மழையிலும் எல்லாவற்றிலும் நாம் கடந்து போக முடியும். நிறைவான சமாதானமான செழிப்பான நாட்களிலும் சந்தோஷமாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தருக்கு வாழ முடியும். அப்படி வாழுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிறார். நாம் எதையுமே நம்முடைய மாம்ச பலத்தை சார்ந்து இப்போதான் வேண்டும் என்று சாதிக்கக்கூடிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்ம இருக்க வேண்டாம். கர்த்தர் கொடுக்கும் போது நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று பொறுமையோடு கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்திருப்போமே, ஆனால் அது கிடைக்கும் போது மிகுந்த சந்தோஷமும் மிகுந்த ஆசீர்வாதமாக நாம் ஒவ்வொருவருக்கும் மாறும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.